சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் பொறுத்து வந்து பார்க்க போகிறோம். இங்கே கிறிஸோட பாட்டி வந்து ரோஹின்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இப்போ யாரும் இல்லைல்ல, உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுமா, நான் கதவை அடைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிடுறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லடி, கிறிஸுக்கு என்ன விட்டால் யாரும் இல்லாத நிலமையில் இருக்குது, நீனும் அம்மானே சொல்ல முடியாத நிலமையில் இருக்க. ஆனால் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஆகிட்டா யாரடி அவனை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ஏம்மா நீ அழுற, கிறிஸ் என்னோட பையம்மா, நான் அவனை பார்த்துப்போம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படிங்கிறாங்க. போடி நீ இருக்கிற நிலமையிலே வந்து நீ யாருன்னே சொல்ல முடியாத நிலமையில் இருக்க, நீ எப்படி என் பிள்ளைன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவேன், நீ ஒரு நாளும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. இல்லைம்மா, கிறிஸ் என்னோட பையம்மா, நான் அவனை அப்படி அனாதையாக விட்டுற மாட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுகிறாங்க ரோகிணி. இதை வந்து கிறிஸ் வந்து ரூம்லேருந்து வெளில வந்து பார்த்துறாரு. பார்த்தோன்னே அப்போ தான் நினைக்காங்க, இந்த கல்யாணி ஆண்டி தான் வந்து என்னோடய அம்மாவா, இவ்வளோ நாள் வந்து என்னையை வந்து அத்தைன்னு சொல்லி கூப்பிட வச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. உடனே கிறிஸ் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் உள்ள கெட்டை பிரிச்சுட்டு ஓடி போய் ரோகிணியை கட்டி பிடிக்காங்க. ரோகிணியும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிறாங்க. அழுத உடனே கிறிஸ் சொல்கிறாங்க, நீங்கள் தான் எங்கள் அம்மான்னு ஏன் சொல்லலை, எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அம்மாவே இல்லையேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஏங்கியிருக்கேன், எங்கள் அத்தை தான் வந்து அம்மானு ஏன் சொல்லலை பாட்டி அப்படின்னு சொல்லி ரோகிணியை ரொம்ப கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க. கிறிஸ்டினை மன்னிச்சிருடா, அம்மா பண்ணது தப்பு தான்டா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அம்மா நான் உங்களோட போகவே மாட்டேம்மா அப்படிங்கிறாங்க. உடனே நானும் உன்னை பிரியவே மாட்டேன்டா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ என் கூட தாண்டா இருப்ப அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, கல்யாணி இப்போ உங்கள் வீட்டில் யாரும் வந்துடக்கூடாது, நீ வேறு இப்படி கத்தி பேசிகிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பையன் தான் எனக்கு முக்கியம் இப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே கல்யாணியோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த வாழ்க்கைக்கு தன்னடி இவ்வளோ பொய் சொல்லியிருக்க, இந்த வாழ்க்கை போயிடுச்சுன்னா நீ என்னடி பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாரு, எனக்கு வாழ்க்கையும் முக்கியம்தான், என் பையன் கிறிஸும் முக்கியம்தான், இவ்வளோ நாளாக நான் அவனை ஒதுக்கி வச்சு பார்த்துட்டேன், நீங்கள் என்ன ஆனாலும் சரி தான், யார் என்ன நினச்சாலும் சரி தான், என் பையனை என் கூடயே தான் வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி, நான் இன்னுமே எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன், கல்யாணி இப்போ அம்மா கூட தான் இருப்பேன் இப்படின்ட்டு பயங்கரமாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கிறிஸோட பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. கிறிஸுக்கு அம்மா கிடச்சிட்டா, ஆனால் வாழ்க்கை போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க. என்னம்மா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லடி, கிறிஸு வந்து சந்தோஷமாக இருப்பான் அவங்க அம்மா கிடச்சிதுன்னு சொல்லிட்டு, ஆனால் உன் வாழ்க்கை போயிருமடி அப்படிங்கிறாங்க. அம்மா நான் நினச்சேன் கல்யாணம் முடித்தா மட்டும்தான், கல்யாணம் முடித்து எனக்கு ஒரு துணை வந்து வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து கிறிஸை பிரிஞ்சிருக்கும் போது என்ன வழியை நான் உணர்ந்தாங்கிறது என்னால் உணர முடியுது. இந்த வாழ்க்கையிலனா கூட எனக்கு வந்து தாய்ங்கிற ஸ்தானம் இருக்கும், ஆனால் வந்து என்னோடய மனோஜ் புரிஞ்சுக்குவார்னு நம்புகிறம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, உன் புருஷன் நல்ல பையனாக தெரியுது, இந்த வீட்டில் இருக்கவங்களும் நல்லவங்களாக தெரியுது, என்ன உங்கள் மாமியார் மட்டும் கொஞ்சம் கோவக்காரங்களாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீ கொஞ்சம் பக்குவமாக பேசி புரிய வைடி. ஆனால் வந்துட்டு உன் பையன் அப்படிங்கிறத நீ தடையல்படுத்த தான் செஞ்சாகணும். என் காலத்துக்கு அப்புறம் நான் என்ன செய்வேன் சொல்லு, அவன் தான் எங்கேயும் இருக்க முடியுமா, இல்லைனா வந்து அனாதாசிரமத்தில் தான் சேர்க்க முடியுமா சொல்லு அப்படிங்கிறாங்க. என் பையன் எதுக்குமா அனாதாசிரமத்தில் இருக்கணும், என் கூடயே இருப்பான் இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கிறிஸ் வந்து தன்னோட கண்ணிலேருந்து கெட்டெடுத்துட்டானே, அது எதுவும் ஆயிருமா அப்படிங்கிற சிந்தனை 2 பேருக்குமே இல்லை. திடீர்னு அவங்க பாட்டிக்கு ஒரு உணர்ச்சி வருது. ஏன்டி, கிறிஸ் வந்து அவனையவே கெட்ட வந்துக்கிட்டாண்டி அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் ரோகிணி பார்க்குறாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கிறிஸ் அப்படின்னு சொல்லி கட்டி விட்றாங்க. உடனே இல்லைம்மா, நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும், நான் வந்து கெட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் இப்படி இருக்கக்கூடாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாடா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே நான் முத்துக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்க. ஏம்மா பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லடி, கார் கொண்டு வரணும்லாடி அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ வர சொல்கிறமான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஒரு ஆட்டோ வர சொல்கிறாங்க. இவங்க 3 பேர் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாரு. இந்த பையனாகவே எடுத்துட்டானா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் டாக்டர் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனே டாக்டரை மாறிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எடுக்க வேண்டியது அவன் எடுத்துருக்கான், வேறு ஒன்றும் இல்லை, கண் நல்லாயிருக்கு. ஆனால் வந்துட்டு இணல் வந்து அவனுக்கு வந்து இருக்கணும், வெயிலில் அவன் கண் முழிக்கக்கூடாது, 1 வாரம் அவனை ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கணும், எந்த அளவுக்கு பண்ணுவீங்களோ பண்ணணும், ரூமாக இருந்தாலுமே கூட லைட் வெளிச்சம் தான் இருக்கணும், கண்ணில் வந்து ஒளி வந்து அதிகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண் பார்வை போயிடும் இந்த பையனுக்கு, அப்படி ஒரு நிலை தான் இருக்குது, ஏன்னா கண்ணுக்கு மேலே அடிபட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. டாக்டர் நீங்கள் தானே சொன்னீங்க கண்ணுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி கேட்குறாங்க. இன்னும் ரோகிணி கதறாங்க. அவனுக்கு எப்படி ஆயிடக்கூடாது டாக்டர் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகாதுமா, நீங்கள் பார்க்குறதுல தான் இருக்குது, அந்த பையனை வந்து வெயிலுக்கு போகக்கூடாது, ஒரு ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் ரோகிணி சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து தங்கிக்கிறோம், நாங்கள் வாடகைன்னா கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா,
இங்கே வந்து சிகிச்சை பெறுறதா இருந்தால் நீங்கள் எத்தனை நாள் கூட இருக்கலாம். ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து கண்ணுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது, வெளிச்சத்துக்கு இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா சரி வராது. அதுபோக ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய சவுண்டு கேட்கும், வைக்கும், நிறைய இதுவும் சின்ன பையனுக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. வீடுன்னா நீங்கள் நினச்ச சாப்பாடை வந்து சமைச்சு கொடுக்க முடியும். அதுபோக வந்து அவனால் பார்க்க முடியாட்ட கூட டிவியோ ரேடியோவோ காதில் கேட்க முடியும். அது அவனுடைய மனநிலையை மாற்றும், அது நல்லாவும் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னா ஏற்கனவே ஆன்ட்டி வந்து இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி அவங்கள அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஒரு நாளில் அனுப்புங்கன்னாங்க. என்னால் அனுப்ப முடியல, 2 நாள் ஆயிடுச்சு. இதுக்கே இந்த ஆன்ட்டி வந்து முறையும் மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நான் வந்து இப்போ வந்து இவங்கள வந்து வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போனேன்னா என்ன ஆகுதுன்னே தெரியலையே. இல்லை எங்கள் அம்மாவை வந்து பின்னாடி நான் போகிறேன் வாமான்னு சொன்னாலும் சங்கடமாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்தும் மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து பார்க்குறாங்க கிறிஸு பாட்டியும் இல்லை. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. யார் என்ன மனசு கஷ்டப்படுதுனான்னு தெரியல. அவங்க கிராமத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபோன் அடிக்கிறாரு கிறிஸோட பாட்டிக்கு. உடனே கிறிஸோட பாட்டி ஃபோனை பார்த்துட்டுனா திணறாங்க. என்னம்மா திணறிட்டு இருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. லேடி முத்து ஃபோன் அடிக்காண்டி அப்படிங்கிறாங்க. ஃபோனை எடுக்காதா அப்படிங்கிறாங்க. எப்படிடி எடுக்காமல் இருக்க முடியும்? ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு கூட்டி வந்தவர் ஒரு எங்களுக்காக வந்து பல ஏச்சியும் பேச்சியும் வாங்கிட்டு இருந்தாங்க புருஷனும் பொண்டாட்டியும். கிறிஸ் வந்து அந்த மீனை வந்து கிணத்துல விழுந்துட்டாங்கன்னு சொல்லி சவுண்டு விட்டதுக்கே என்னை உயிரை காப்பாற்றினாங்கன்னு சொல்லி அவங்க நன்றியாக நினைக்காங்க. என் பேரனையும் காப்பாற்றிருக்காங்க, என்னையும் ஒரு முறை காப்பாற்றிருக்காங்க. எங்களுக்கு எவ்வளோ நன்றி இருக்கணும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஏன்டா சொன்னால் தான் நான் கூட்டி வந்து போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லை திடீர்னு கண் வலிக்குன்ட்டான் கிறிஸ், எனக்கு என்ன செய்யனே தெரில. வீட்டுக்கு வெளியே வந்தேன், ஒரு ஆட்டோ வந்துச்சு, அதில் ஏறி நேராக ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நானும் மீனாக ஹாஸ்பிட்டல் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வராங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, என்னம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இப்போ மறுபடியும் நான் இப்போ ஒழியணுமா அப்படிங்கிறாங்க. கிறிஸை பார்க்கறதுக்கு முத்து மீனாக வந்துடுறாங்க. அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ரோஹிணி மறைஞ்சிக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீனுக்கு கீழே ஒரு சுடிதார் போட்ட ட்ரெஸ்ஸில் ஒரு ஆள் இருக்குது தெரியுது. இதை மீனா பார்க்குறாங்க. மீனா பார்த்துட்டு இது ரோஹிணி போட்ட ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இவங்க ஏன் ஒழியணும், இவங்க இருந்தால் இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ஒரு வேளை என் வீட்டுக்காரர் எதுவும் பேசுவார்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போகலான்னு சொல்லிட்டாங்க, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளிச்சத்தில் வந்து ஒரு வாரம் வந்து கண் முழிக்கக்கூடாது. அப்படி வெளிச்சத்தில் ஓவர் வெளிச்சத்தில் கண் முழிச்சோம்னா கண் பார்வை தெரியாமல் போயிரும்னு சொல்லிட்டாங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே லைட்டு கம்மியாக வச்சு ஒரு ரூம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பகலில் லைட்டு போகிறது இல்லை, வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் இருட்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும், அப்படி இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. முத்து ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, அதனால் நான் உங்கள் வீட்டுக்கு வரது சரியாக இருக்காது முத்து அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இல்லைம்மா நீங்கள் வந்து எதை மனசில் வச்சுட்டு சொல்லுதீங்கன்னு தெரியும், எங்கள் அம்மாவை தானே மனசில் வச்சுட்டு சொல்லுதீங்க, அவங்க உங்களை மட்டும் இல்லை என்னையும் மீனாவே அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த வீடு எங்கள் அம்மாவுக்கு மட்டும் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கும் சேர்ந்தது தான். எங்கள் அப்பா அவங்கள வந்து போக வேண்டான்னு சொல்லவே இல்லையே, நானும் சொல்லலை என்ன, அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் அம்மா வேணும்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கேன், ஆனால் அவங்க என்ன வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பாவும் அந்த வீட்டில் இருக்காங்க. எங்கள் அப்பா அந்த வீட்டில் இல்லைன்னா நானும் இருந்திருக்க மாட்டேன். எனக்கு வேண்டியவங்க அந்த வீட்டில் இருக்கும்போது நானும் அந்த வீட்டில் இருந்து தான் வேண்டியிருக்கு. அதே மாதிரி நாங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கோம். நான் வந்து கிறிஸுக்கு வேண்டியவன், உங்களுக்கு வேண்டியவன். ஏன்னா அந்த வீட்டில் நீங்கள் வந்து இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து மீனா வேண்டாம், எங்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இவங்க மறுபடியும் எனக்கு ஒரு பிரச்சனையை கிளப்பதுக்கே இந்த முத்து மீனாவும் பண்ணிகிட்டே இருக்காங்களே. இப்போ எப்படியாவது வித்யா ரூமில் கொண்டு வச்சுட்டு நம்ம ஒரு வாரம் வச்சுட்டு அப்புறம் ஊருக்கு அனுப்பிடலான்னு பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணிக்கு வித்யா ஃபோன் அடிச்சிடுறாங்க. ஃபோன் அடிச்சோன்னா ரிங்டோன் சவுண்டு கேட்டோன்னா முத்து பார்க்குறாரு. அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ரோஹிணி மறைச்சிருக்காங்க. ரோஹிணி இங்கே என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சும்மா தான் அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் பேசிகிட்ருக்கோம், இவ்வளோ நேரம் இதில் தான் நின்றீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க அவங்க ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க நம்ம வந்ததுலேருந்து அப்படிங்கிறாங்க. இன்னும் நீங்கள் எதுக்கு மறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை சும்மா தான் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. ஏன் இந்த பொண்ணு மறைஞ்சிருக்குது, இவங்களும் ஒரு மாதிரி முழிக்காங்களேன்னு சொல்லிட்டு சரிம்மா நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் வரல தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, நம்ம வீட்டிலே இருக்க இடம் இல்லை, இதில் வந்து நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க நல்லா இருக்காது, அதனால் அவங்க எங்கே போகிறாங்களோ போட்டோம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி உங்களை மாதிரி நாங்கள் வந்து அவங்க போனால் போட்டோன்னு முடிவெடுக்க முடியாது, ஏன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம், வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாரு முத்து. ரோஹிணி நினைக்காங்க, நம்மளுக்கு இல்லாத அக்கறை இவனுக்கு என்ன இந்த முத்துக்கும் மீனாவுக்கும், எனக்கு என் அம்மா பார்க்க தெரியாதா, என் பையனை பார்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா உங்களுக்கு எங்கே போகிற விருப்பம் இருக்கோ அங்கே போங்க, அவங்க சொல்லி கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா
இந்த மாதிரி நிலமையில வந்து நீங்கள் வந்து எடுக்கிற முடிவு தப்பாக இருக்கும். கிராமத்தில் போய் இங்கேருந்து கிராமத்துக்கு போகிறதுக்கே ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதில் கண் பார்வைக்கு அவனுக்கு எதுவும் பிரச்சனைனா அது வேறு சங்கடம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி முழிக்காங்க. ஆஹா அம்மா என்ன இவங்க சொன்ன மாதிரி வெளிச்சத்தில் எதுவும் பார்த்தா கண் பார்வை போயிருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி முத்து அப்போ நம்ம வீட்டுக்கே கூட்டி போயிடலாம் அப்படிங்கிறாங்க ரோகிணி. இதை கேட்ட ரோகிணி அம்மா சொல்கிறாங்க, வேண்டாம் கல்யாணி, வேண்டாம் முத்து, மீனா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படி இருக்கிறீங்க, வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ விஜயா வந்து வீட்டில் பார்க்கும்போது வீட்டில் யாருமே இல்லை. எப்பா பிடிச்ச சனியும் தொலைஞ்சி போயிடுச்சு, அந்த கிளவியும் போயிட்டான், பேரனும் போயிட்டான், இனிமேல் நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஹாலில் உட்காந்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா, முத்து, ரோகிணி, அந்த கிறிஸோட பாட்டி கிறிஸு வராங்க. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாயிருது. ரோகிணி நீ என்ன செஞ்சு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. நான் என்னத்த செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இவங்கள உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்னோம்ல, இவங்கள கூப்பிட்டு வந்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பாங்க போல், ஒரு வாரம் அந்த பையன் வந்து வெளிச்சத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கேயாவது குகையில் கொண்டு வைக்க வேண்டியதானே, அங்கே தான் வெளிச்சமே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நம்ம வீடு குகை தானே அப்படிங்கிறாரு முத்து. டேய் இது என் வீடு, நம்ம வீடு கிடையாது அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா பேர்லேருந்து தான் இருக்குமா, நீங்கள் உட்காந்துட்டு இருக்க இடம் எங்கள் அப்பா பேரில் கூட இருக்கலாம், அதனால் நீங்கள் கொஞ்சம் நவுண்டுருங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கடா நவுண்டுருக்கணும், இது என் புருஷன் வீடு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது எங்கள் அப்பா வீடு, எங்கள் அப்பா வீட்டில் நான் வந்து எனக்கு வேண்டியவங்கள யாருனாலும் கூட்டி வரலாம், எனக்கு முழு உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஒரு ரூமில் மட்டும் நீ இடம் கொடுக்கக்கூடாது, அவன் எங்கேயும் போகட்டும் என்னமோ செய்யட்டும், இல்லை மொட்டை மாடியில் கூட தூங்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி அவன் சின்ன பையன், அவன் எப்படி மொட்டை மாடியில் தூங்குவான் அப்படிங்கிறாங்க. இப்படி இறக்கம் பார்த்துக்கிட்டே இருக்க என் பையன் வந்து வெளியே படுக்கணும், இந்த வயசான கிழவியும் இப்போ பேரன் இந்த மீனாவும் ரூமில் தூங்குறது தான் உன்னை வந்து இப்படி மைண்டை மாற்றி வச்சுருக்காங்க, அதுவும் உனக்கு புரியலாம் வைக்கல அப்படிங்கிறாங்க. யாருமே என்னை மாற்ற முடியாது ஆண்டி, யார் யார் என்ன பண்ணியிருக்கான்னு நான் மறக்க போகிறதும் இல்லை, ஆனால் இந்த பையன் விஷயத்தில் வந்து நம்ம அப்படி எடுக்க முடியாது ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேற, நீ எவ்வளோ ஐடியா பண்ணி என்னெல்லாம் செய்வ, இந்த ஏதாவது ஐடியா பண்ணி அவங்க வெளியே அனுப்புமா அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் பார்க்குறாங்கன்னா ஐடியா பண்ணி வெளியே அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து சொல்கிறாரு, யார் என்ன ஐடியா பண்ணாலும் சரி தான், இந்த அம்மாவும் அவங்க பேரனும் ஒரு வாரத்துக்கு அதை இருக்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை வந்துடுறாங்க. பாருங்க 2 நாளில் இருப்பாங்க போயிடுவாங்கன்னு சொன்னால் அந்த முத்து மீனாவும் இப்போ ஒரு வாரம் இருக்க போகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறு என்ன முத்து அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஹாஸ்பிட்டல் போனோம்பா, கண்ணை செக் பண்ணி பார்த்த டாக்டர் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் வெளிச்சத்தில் போனான் அப்படின்னா கண் பார்வை போயிடும், அதனால் ஒரு வாரத்துக்கு அவன் ரொம்ப பந்துசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா கொஞ்சம் வாயை அடக்கு, அது ஒரு பச்சை குழந்த வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், உனக்கு அது பச்சை பையங்கிறதுனால கூட உனக்கு இறக்கம் இல்லையா, யார் வீட்டு பிள்ளையாக இருந்தானே எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளை தானே, அது பாட்டில் ஒரு வாரம் இருந்துட்டு போகுது, அதே வந்து கண்ணை கட்டிகிட்டு இருந்துச்சு அதுக்கே இருட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்திருக்கும், இப்போ தான் கண்ணை திறந்து விட்ருக்காங்க, அந்த வெளி உலகத்தை பார்க்கும்போது இந்த ஒரு வாரத்துக்கு இந்த வெயிலுக்குள்ளே போகாமல் அதிக வெளிச்சத்தை பார்க்காம ரூமுக்குள்ளே இருந்து விடட்டும், என்ன நீ எதுவும் சொல்லாத, பச்சை பிள்ளைய நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, விளாடக்கூடாது சரியா, நீ எதுவும் என் மேலே கோவமோ முத்து மேலே கோவமோ மீனா மேலே கோவமோ யார் மேலே கோவமோ அதை நம்ம பிறகு பேசி தீர்த்துக்கலாம், இப்போ அதுக்குள்ளான நேரம் இல்லை, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயாவுக்கு பயங்கர கிடப்பாக இருக்குது. ஏம்மா எங்கள் அப்பா தான் சொல்லிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு நேரம் நடந்து போகிறாங்க. ரோகிணி ரூமில் போய் படுக்கப்படுதாங்க கிறிஸ் வந்து எனக்கு விளையாடணும் அப்படிங்கிறாங்க. மீனா அத்தை எனக்கு விளையாடணும், கல்யாணத்தை நான் விளையாடணும் அப்படிங்கிறாங்க. இல்லை கிறிஸ் நீ தூங்கு, இது உங்கள் கல்யாணத்தை இல்லை, இது வந்து ரோகிணி இல்லை இது எங்கள் கல்யாணத்தை அப்படிங்கிற. சரி உங்கள் கல்யாணத்தையாகவே இருக்கட்டும், நீ தூங்கு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை போட்டு முடி அப்படி ராவி விடுதாங்க. ராவி விடும்போது சொல்கிறாங்க, கிறிஸ்னா அத்தை உன்னை வந்து அத்தைன்னு சொல்லாத முடியாத அளவுக்கு இருக்கண்டா, என்னை மன்னிச்சுக்கூடா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே கிறிஸ் சொல்கிறாங்க, என்னால் நீ அழாத அத்தை, உன் கூடயே இருக்கேன், அவன் நீ யார்கிட்டையுமே காட்டி கொடுக்க மாட்டாத்த அப்படிங்கிறாங்க. உடனே சரிடா, இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஏன் கல்யாணி அழுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ என் பெற்ற தாய், இது என் பெற்ற பிள்ளை, இதை என்னால் சொல்லக்கூட முடியலையம்மா அழுகிறாங்க. உடனே கிறிஸ் வந்து என்ன அத்தை சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் சொல்கிறாங்க, அத்தை எனக்கு உங்கள் கூட விளையாடணும் போல இருக்குவாங்க, பந்து விளையாடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஒரு வாரத்துக்கு நீ ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் அத்தை கூட பந்து விளையாடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் பாட்டி நினைக்காங்க, நீ எங்கடி இன்னும் ஒரு வாரத்தில் விளையாட போகிற, எங்கள் 2 நாளில் உங்கள் அத்தை வெளியே அனுப்புன்னு சொல்ல போகிறாங்க, நாங்கள் வெளில போகிறோம், நீனும் 3வது மனுஷன் மாதிரியே இருக்க போகிற, நாங்கள் வந்து என்றைக்கு 3வது மனுஷன் மாதிரி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வேதனையில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கிறிஸ் வந்து
விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளாண்டுக்கிட்டு இருக்கையில் வந்து அப்போ தான் தோணுது, நம்ம கல்யாணி அத்தை வந்து நம்மளுக்கு அம்மான்னு தானே சொன்னாங்க, நம்ம எதுக்கு அத்தைன்னு கூப்பிட்டோம், அவங்க நம்மளுக்கு அம்மா தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க. ஆமாம் ஆமாம், நம்மளுக்கு அவங்க அம்மா தான், நம்ம அத்தைன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. உடனே மீனா வந்து சாப்பாடு சமைச்சு கொண்டு கொடுக்காங்க. கிறிஸ் இது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை சாப்பாடு நல்லா இருக்குது அத்தை அப்படிங்க, நல்லா சாப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க. நேராக எந்திரிச்சு ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே விஜயா இருக்கிறாங்க. ஏய், உன்னை யார்டா அங்கே வர சொன்னா அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் சும்மா தான் வந்தேன், நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்க, எங்கள் பாட்டிலாம் கோவமே பட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பாட்டி கோவப்பட மாட்டாங்க, ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக கூட்டி போயிட்டு இருப்பாங்க, நான் அப்படி இருக்க முடியுமா, நீ கிளம்பி போ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துடுறாங்க. நீ என்ன பச்சை பிள்ளட்டு பேசுதியா வேறு எதுவும் பேசுதியா, பச்சை பிள்ளட்டு இப்படி தான் பேசுவியா அப்படிங்கிறாங்க. உடனே அவனே ஒரு தாய் இல்லாத பிள்ளை, அவனை நீ எப்படி பேசுவ வைப்ப அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. உடனே அப்போ தான் கிறிஸ்து கூட நம்ம தாய் இல்லாத பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி போகிறாங்க. போய் கல்யாணி அம்மா நீங்கள் தானே எங்கள் அம்மான்னு சொன்னீங்க, நான் உங்களை அத்தைன்னு வேறு தப்பாக கூப்பிட்டுட்டேன், நீங்கள் வாங்க சொல்லுங்கள் அந்த பாட்டிகிட்ட நீங்கள் தான் எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. டேய் கிறிஸ், நான் அதை சொல்லவே முடியாதுடா, அந்த நிலமையில் இருக்கேன்டா உன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே ஏன் அம்மா அப்படி அழுகிறீங்க, நீங்கள் தான் எங்கள் அத்தை, நீங்கள் தான் எங்கள் அம்மா, ரெண்டுமே நீங்கள் தான்னு சொல்லுங்களேன், வாங்களேன், அந்த பாட்டி ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைடா கிருஷ்ண இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா வந்து அண்ணாமலாட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்க ஒரு வாரம் இங்கே இருப்பாங்கன்னா நம்ம எப்படிங்களாங்கிறது, அவங்க குறுக்க மறுக்கலாங்கிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு எப்படிங்க இருக்கும், நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும், தயவுசெய்து போக சொல்லுங்கள், இந்த வீடு சரி வராது, இந்த வீட்டில் 2 பணக்கார மருமக இருக்காங்க, அந்த பணக்கார மருமக 2 பேருக்கு வந்து கடுப்பாயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, 2 பணக்கார மருமக தான் எங்கள் வீட்டில் இருங்கன்னு சொன்னாங்க, உனக்கு தான் வந்து பிடிக்கலை, நீ தான் அவங்களோட ஓவராக பண்ணிகிட்ருக்க, அந்த பிள்ளைகளே ஏற்றுக்கிடுது, ரோகிணியும் அவர் ரூம்லேயே இருக்குன்னு சொல்லிட்டான், ஸ்ருதியும் கூட நாங்கள் எங்கள் ரூமை கூட கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க எந்த வீட்டில் இருக்கட்டுன்னு சொல்கிறாங்க, இப்படி இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, அவன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்ல எங்கே நீங்கள் கேட்குறீங்க, வர வர இந்த மீனா சொல்லியும் முத்தும் சொல்லியும் கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு மெடுபுள்ள வரும்போது தான் தெரியும், அந்த கிழவி வந்து என்ன கதைக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரளயத்தை பண்ண போகிறா, அப்போ வந்து நீங்கள் நான் சொன்னது சரின்னு நினைப்பீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு காலம் நடக்காது விஜயா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எதாவது முடிஞ்ச உதவி செஞ்சால் நம்ம சந்ததி வந்து நல்லாயிருக்கும், அதையும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது, இதையே நீ பேசிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க என் சந்ததி நல்லதாக இருக்குது, மனோஜ் வந்து பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான், அவன் பொண்டாட்டி ரோகிணியும் பெரிய லெவலில் பார்லர் வச்சுருக்கா, என் பேரில் வச்சுருந்தா அவன் நேரத்துக்கு வந்து டெவலப் பண்ணி வேறு பேருக்கு கொடுத்துருக்கா. 2வது என் பையன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறான், என் மருமகன் பெரிய ஒரு ஸ்டூடியோவில் வந்து டப்பிங் கொடுக்குறான், நாளைக்கு அவங்க பெரிய ரெஸ்டாரண்ட் வைப்பாங்க, அவங்க பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை, அதுவுமே அவங்களுக்கு தெரியும், இவங்க 2 பேரும் பெரிய கோடீஸ்வரங்க, இதில் வந்து என்ன யார் ஆசீர்வதிக்கணும், எல்லோரும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி முத்து மீனாவும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் தானே, அது என்ன பிள்ளையா அப்படிங்கிறாங்க. முத்தைய மோனாவோ அந்த பூக்காரி என் மருமகளாவோ நான் ஒரு காலமும் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் வேணால் 100க்கு 300 வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு காலம் அவங்கள சொல்ல போகிறதில்ல, அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போகிறதும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ என்னத்தை சொன்னாலும் சரி தான், உனக்கு ஒன்றுனா முத்து துடிச்சிட்டு போகிறதும், அந்த மீனா வந்து ரொம்ப அன்பாக பராமரிக்கிறதும் அது வந்து வேறு யாரும் பண்ண முடியாது, ஆனால் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ 3ஆம் மனுஷி மாதிரி பேசுத, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த பிள்ளை வந்து பம்பரமாக ஆடி உனக்கு என்ன செய்யணுமோ செய்யுது, அதுபோக வீட்டு வேலையை பூரா செஞ்சு எங்கள் அத்தையை ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னு அந்தளவுக்கு கங்கணம் கட்டி செய்யுது, ஆனால் நீ அந்த பிள்ளையும் குறைச்சி பேசுகிற, முத்தையும் குறைச்சி பேசுகிற, அவன் உழைச்ச உழைப்பில் தான் நம்ம இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம் அந்த நிமிஷத்தில் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்மளும் தான் கொடுக்கணுங்க, அப்படிங்க என்னத்தை கொடுக்கும், மளிகை சாமானுக்கு போகிறோம், பில்லு அவன் கொடுக்கான், மீதி எல்லா செலவுமே மாத்திரை மருந்து எல்லாமே அவன் தான் பார்க்கான், அப்புறம் யார் செலவு பண்ணுறா, இந்த ரோகிணி பண்ணுறாளா இல்லைன்னா மனோஜ் பண்ணுறானா, சுற்றி யார் பண்ணுறா, யாரும் கிடையாது, அவன் தான் முழு பொறுப்பு எடுக்கான். மீனாவும் அவனும் உழைக்க ஆரம்பிச்சதுலேருந்து முதல் முயற்சியில் அவங்க வீட்டுக்கு செலவு பண்ணுறாங்க, அது போக தான் அவங்க காருக்கு டியூ அடைக்கிறதா இருந்தாலும் இருக்கட்டும், பைக்குக்கு டியூ அடிக்கிறதா இருந்தாலும் இருக்கட்டும், என்ன செலவுனாலும் அதில் பண்ணுறாங்க. ஏன்னா முடிஞ்சளவு இந்த வீட்டுக்கு அவங்க தான் பார்க்குறாங்க, அவங்கள குறைச்சி பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு எப்படி கூட்டி வரலாம், யார் சாப்பாடு போடுவா இப்போ என்னன்னு பேசுகிறேன், அவன் உழைச்சி உழைப்பில் அவங்களுக்கு சாப்பாடு போட தெரியாதா, அவங்களாம் போடுவாங்க சரியா, வேலை ஏதோ அதை மட்டும் பாரு. எனக்கு என்ன நினைக்கிறேன் விஜயா, உனக்கு ஒரு வேலை இல்லாதனால வந்து ஒவ்வொருத்தரையாக குறை பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எதுக்கு வேலை செய்யணும், நான் எனக்கு அப்படி வேலைக்கு ஆள் வேணும்னா நான் ஆள் வச்சு செய்ய போகிறேன், இந்த மீனாவை நம்பி நான் இருந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கல்யாணம் முடிச்சதுலேருந்து மீனாவை நம்பியாக இருந்த, வேலைக்கு ஆள் வச்சு நீ வந்து இதே மாதிரி சவடால் பேசிகிட்டு இருந்த, மாதம் ஒரு ஆள் வேலையை விட்டு நிற்பாங்க, நானும் ஒவ்வொரு ஆளாக பார்த்து கொண்டு விடுவேன், குணம் காணலைன்னா அப்படி தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்காக குணம் காணாது அப்படிங்கிறாங்க. இப்போ
பிறகு வேறு யாருக்கு சொல்கிற வச்சியா? சரி தண்டாமல் இரு, நடக்கும்போது எல்லாம் நடக்கும். என்ன, அவங்க ஹாஸ்பிட்டல் விஷயத்துக்கு வந்திருக்காங்க, இந்த விஷயத்தில் விளையாடாத. அவங்க பாட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அதுக்குள்ள கதையை பார்க்கட்டும், சரியா? நம்மளால் யார் மனசு கஷ்டப்படுவோ இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஊரோ விளைவிக்கக்கூடாது. நம்ம வந்து அவங்க யாருமே நல்லா இருக்குதுன்னு நினைக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி வந்து ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. என்ன ஆண்டி ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ தூங்கலையா, மதியம் நீ தூங்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை கிருஷ்ணும் அவங்க பாட்டியும் தூங்குறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பெட்டில் தூங்குறதுக்கு நீ எதுக்கும் இடம் கொடுத்த, அவங்கள தரையில் போட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ஆண்டி அவங்க இருக்கட்டும், அந்த பையன் தான் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. இவ்வளோலாம் இறக்கம் பார்த்துட்ருக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக விஜயா போகிறாங்க. ஏம்மா நீ வந்து பெட்டில் படுக்கிறதுக்கும் உன் பேரன் பெட்டில் படுக்கிறது தான் நான் பெட்டு வாங்கி போட்டிருக்கேனா? இது என் பையனும் என் மருமகனும் தூங்க வேண்டிய பெட்டு, சரியா? உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இடம் விட்டதே தப்பு. இந்த முத்து மீனாவும் பண்ணதுனால உள்ளே விட்டாச்சு, சரியா? நீங்கள் ரூமுக்கு வெளியே ஹாலில் வந்து படுங்க. ரோகிணி நீ இங்கே தூங்கு அப்படிங்கிறாங்க. இல்லை தான் எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறாங்க. இல்லை நீ மதியம் தூங்குறவ தானே, இவளுக்காவது இதுக்கு பெட்ரோல் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களை கீழே இறங்கி படுக்க சொல்லு, நீ பெட்டில் படு அப்படிங்கிறாங்க. உடனே நாங்கள் வேணால் கீழே படுக்கிறோம் கல்யாணி அப்படின்னா. கல்யாணியா? ஒவ்வொரு பேராக சொல்லிகிட்டு இருக்கீங்க, பேர் ரோகிணி. என்ன ரோகிணி நீ வந்து பெட்டில் படு, அவங்க தரையில் படுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே கிருஷ்ண பையன் தூக்குறாங்க அவங்க பாட்டி. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா வேண்டாம், அவங்க தூங்கட்டும், நான் கிறிஸ் கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் கூட படுக்கிறாங்க. என்னமோ செய் ரோகிணி, நீனும் அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே பாயை போட்டு கிறிஸோட பாட்டி கீழே படுக்கிறாங்க, ரோகிணி பெட்டுக்கு மேலே படுக்கிறாங்க. விஜயா வெளில போனோன்னா நேராக போய் ரோகிணிலாம் அக்க போட்டுறாங்க. ஏம்மா என்னை மன்னிச்சிருமா, நீ தான் என் அம்மான்னு சொல்ல முடியல, இது ஏன் பிள்ளைன்னு சொல்ல முடியல, நீங்கள் உங்களை யாராவது ஏசும்போது என் மனசு படுத்த பாடு எனக்குமா தெரியும் அப்படிங்கிறாங்க. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன், உன் பையனை வந்து யாரோ ஆனால் பெற்ற அனாதை மாதிரி பேசும்போது நீ துடிக்கிற துடிப்பும், பெற்ற தாய் தொப்புள் கொடியோட உறவுன்னு என்னென்னு எனக்கும் புரியும்டி, நானும் உன்னை பெற்று வளர்த்தவ தானே. ஆனால் வந்து ஒன்று சொல்கிறேன்டி, உன் பையனுக்கு முன்னாடி நீ அத்தைன்னு சொல்லிடலாம் தானே, இப்போ அம்மானு சொல்ல வச்சுட்ட, இப்போ நீ அம்மானு கூப்பிட்டுட்டான், இன்னமும் உன்னை புரிஞ்சு அவன் போக மாட்டான்டி எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எப்படிடி இதே வீட்டில் வச்சு நீ வந்து இப்படி சகஜமாக இருக்க போகிறேன்னு எனக்கு தெரிலடி அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரிலம்மா, கிறிஸுக்கு வந்து சரியாயிட்டுனா அதுக்கப்புறம் வந்து சென்னையிலே கூட ஒரு வீடை பார்த்து கூட வச்சுருவேன், அதுக்கப்புறம் கூட நான் வந்து 2 நாளைக்கு ஒருக்க வந்து பார்த்துப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்பவும் நீ 2 நாளுக்கு ஒருக்க தான் வருவேன்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதுவே எனக்கு மிகப்பெரிய விஷயமா, முன்னாடி நான் மாதத்துக்கோ 2 மாதத்துக்கு ஒருக்க நான் கிராமத்துக்கு வருவேன், இப்போ எனக்கு அது முடியலை, இங்கேயே வேலை இருக்கிறதுனால என்னால் வர முடியலை, அதனால் நான் சென்னையில் உங்களுக்கு வீடு பார்த்து வச்சிடுறேன், வச்சுட்டு நான் வாரத்துக்கு 2 நாள் வந்து கிறிஸோட இருக்கம்மா, எனக்கு வேறு வழி தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் என் காலத்துக்கு அப்புறம் யாரடி பாப்பா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதுக்கு முன்னாடி நான் வந்து செட்டில் ஆயிடுவோம்மா, மனோஜ் கடை வந்து நல்லா ஓட ஆரம்பிச்சிடும், நாங்கள் தனியாக ஒரு வீடு வாங்கிடுவோம், அந்த வீட்டில் வந்து இதான் என் பையன் சொல்லி கூட்டி போய் வைக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, வீடுமே மனோஜை எப்படியாவது பில்டப் பண்ணி என் பேரில் வாங்கிடுவேன், என் பேருங்கிற வீடுங்கிறதுனால மனோஜால் வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொல்லவே முடியாது, சட்டப்படி அந்த வீடு எனக்கு ஆயிரும், எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கும் ஆயிரும், என்ன அப்படிங்கிறாங்கடி. சொத்து பத்துலாம் முக்கியம் இல்லடி, மனசுக்கு வந்து அன்பும் ஆதரவும் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நேராக கதவு தட்டுறாங்க. எங்கள் அம்மா எதுவுமே பேசாத, நீ போய் பாயில் படுமா அப்படின்னு சொல்லிட்டு பாயில் போய் படுக்க வைக்காங்க. உடனே மீனா வராங்க. என்ன மீனா நீங்கள் மதியம் தூங்கி விட மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீங்கள் தூங்கியும் எனக்கு தெரியாது, கிறிஸ்துக்கு வந்து ஜூஸ் போட்டு வந்திருக்கேன், அவன் தூங்கி இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி அதில் வைங்க, நீங்கள் சுகர்லாம் எதுவும் அதிகமாக போடலை அப்படிங்கிறாங்க, லைட்டாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உடம்பு சரியில்லைனா வந்து சுகர் போடக்கூடாது, சுகர் போடாமல் நம்ம வந்து அடித்தா தான் அந்த பழங்கள் சத்து அப்படி இறங்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் அந்தளவுக்கு படிக்கலை எனக்கு தெரியலை, லைட்டாக சுகர் போட்டிருக்கேன், இன்னமும் நான் வந்து கிறிஸுக்கு அடிக்கிற ஜூஸில் வந்து சுகர் போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி கதை உடச்சிட்றாங்க. உடனே முத்து கேட்குறாரு, என்ன கிறிஸ் நல்லா இருக்கானா, நான் வந்து ரூமுக்குள்ளே பார்க்க வரலான்னு பார்த்தேன், அந்த ரோகிணி உள்ளே இருக்கா, அது தூங்கிட்டு இருக்காங்களா என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியலை, இப்போ திடீர்னு உள்ளே போனோம்னா அம்மா சொல்லுவாங்க, லேடிஸ் இருக்கிற ரூமில் வந்து இனி ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு கேட்பாங்க, கிறிஸ் என்ன செய்கிறாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் தூங்குறாங்க, அதனால் ஜூஸை வந்து ரோகிணிகிட்ட கொடுத்தா ரோகிணி ஓரமாக வச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஃபோன் பண்ணி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி டயத்துக்கு கொடுக்க சொல்லிடு, அவன் தூங்கினா கூட எழுப்பி கூட கொடுக்க சொல்லிடு, அதான் உடலுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. நான் மீனா கால் பண்ணுறாங்க. மீனா கால் பண்ணதை பார்த்துட்டு என்னென்னு தெரியல, இப்போ தான் ஜூஸ் கொடுத்து போனாங்க, மறுபடியும் மீனா கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன மீனா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஏன் நீங்கள் பதறீங்க, ஒன்றும் இல்லை, கிறிஸ் தூங்கிட்டு இருக்கான், இன்னொரு 1/2 அன் ஹவரில் எந்திரிக்கானு பாருங்கள், அப்படி எந்திரிக்கலை அப்படின்னா நீங்கள் எழுப்பி ஜூஸை கொடுத்துருங்க, ஜூஸ் வந்து ரொம்ப நேரம் அரைச்சி வைக்கக்கூடாது, அது சத்தே இல்லாமல் போயிடும், 1/2 மணி நேரம் மேலே தாங்காது அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பரவாயில்ல, அந்த மீனாவை நம்ம என்னமோ நினச்சோம், நம்ம பையனுக்காவது ஏதாவது செய்கிறாள்ல,
ஆனால் எனக்கு எதிராக தான் இருக்காங்க இவங்க 2 பேரும். அவங்க இந்த வீட்டில் இருக்கிறது சரி கிடையாது. சரி நம்ம அம்மாவுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அந்த வகையில் மீனா மேலே தற்சமயத்துக்கு நம்ம எந்த இது நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே கிறிஸ் நல்லா தூங்கிட்டுருக்காரு. டேய் கிறிஸ் எந்திடா, டேய் எந்திடா, அத்தை சொல்கிறோம்லடா எந்திடா அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் எந்திரிச்சிடுறாங்க. இப்போவும் ஏம்மா நீங்கள் வந்து என்ன ஆன்ட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கள் அம்மா தானே, மகனே எந்திடான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி மகனே எந்திரிச்சு ஜூஸை குடிட்டா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, உங்களை நான் அம்மான்னு கூப்பிடட்டுமா அப்படிங்கிறாங்க. கூப்பிடுடா அப்படிங்கிறாங்க. அம்மா அம்மா கல்யாணிம்மாங்கிறேன். இதை பார்த்த கிறிஸோட பாட்டிக்கு ரொம்ப அழுகை வருது. ஏன்டி இவ்வளோ சந்தோஷமாக அவன் வந்து இருந்ததே இல்லைடி, அவங்ககிட்ட இருக்கும்போது தாண்டி சந்தோஷமாக இருக்கான். இந்த சிரிப்பை நான் பார்த்ததே இல்லைடி. கண்டிப்பாக நீ வந்து அவனை வந்து அம்மான்னு கூப்பிட மாதிரி வைடி, எப்போவும் அவன் கூடயே இருடி, அப்படின்னா தாண்டி அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, இன்னுமே நான் வந்து கிராமத்துக்கு வரமாட்டேன், இன்னுமே எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன், இதுதான் எங்கள் அம்மான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எத்தனை பேரோ உனக்கு தாய் இல்லை, நீ அனாதை, உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லும்போது நான் எவ்வளோ மனசு உழைச்சிருப்போம். என்னை பெற்ற தாய் இவங்க இருக்காங்கள்ல, நான் இவங்களோட தான் இருப்பேன், இல்லைன்னா நான் வந்து இந்த பூமியில் இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. டேய் கிறிஸ், என்னடா நீனே இப்படி பேசுகிற, அம்மா இருக்கும்போது இந்த வார்த்தை சொல்லலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே அழுறாங்க. ரோகிணி அழுதை பார்த்துட்டு ரோகிணியோட அம்மா அழுறாங்க. கல்யாணி அழாத, உன் நிலமை யாருக்கும் வரக்கூடாது, பெற்ற பையனை தலைமாட்டில் வச்சுக்கிட்டு அவனை வந்து மருமகன்னு கூப்பிடுற உறவோடு நீ வந்து இருக்கிற, அதுவும் 3ஆம் மனுஷர் மாதிரி நடக்க வேண்டிய சூழ்நிலை, இது உன் தலையெழுத்துடி, இதை பார்க்க வேண்டியது ஏன் தலையெழுத்துடி அப்படிங்கிறாங்க. கிறிஸ் சொல்கிறாங்க. ஏன் அழுறாங்க பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, பாட்டிக்கு வந்து கண்ணில் தூசி வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படியா பாட்டி, கண்ணில் தூசி வந்தால் தண்ணியில் முழிக்கணும் நீங்கள் தானே சொன்னீங்க, அந்த பாத்ரூமில் போய் தண்ணியில் முழிங்க சரியாயிரும் அப்படிங்கிறாரு கிறிஸு. உடனே சரிப்பா அப்படின்ட்டு முகத்தை தொடச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்காங்க. உடனே அம்மா நீ ஏதாவது சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு சாப்பிடவே மனசு இல்லடி, நாங்கள் இங்கே வந்திருக்கே கூடாடி அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் வரவே தான் எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமா, என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தாலும். இப்போ நீங்கள் வரல, இப்படி கேள்விப்பட்டு நீங்கள் எங்கேருந்தையோ இருந்தீங்கன்னா என்னால் வரையும் முடியாது, பார்த்துருக்க முடியாது, மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நீ முத்துக்கு மீனாவுக்காண்டி நன்றி சொல்லியிருக்கணும். உனக்கு வேணால் அவங்கள 2 பேரையும் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவங்க எனக்கு செஞ்ச உதவியை நான் மறக்க முடியுமாடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் அவங்க லேசாக நினைக்கிங்க, அந்த முத்து மீனாவும் சரியான ஆட்கள், எங்கள் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சி அவ்வளோ பண்ணாங்க, அந்த மனோஜுக்கு தொழிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடைஞ்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி அவர் என்னடி இடைஞ்சல் பண்ணார் முத்து, அவர் தானே கொண்டு கடையை காமிக்க விட்டாராம் அப்படிங்கிறாங்க. இதை யாருக்கு உனக்கு சொன்னா அப்படிங்க, நீ தானடி சொன்ன அப்படிங்கிறாங்க. கடையை காமிக்க விட்டதோட சரிம்மா, எங்களுக்கு கடை கூட நிறைய வேலை செஞ்சார் அப்படிங்கிறாங்க. அந்த தம்பிலாம் அப்படி கிடையாதுடி, நீ தாண்டி தப்பாக நினைக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உனக்கு உதவி செஞ்சுருக்காங்கிறதுக்காக அந்த முத்து மீனாவும் நல்லவங்க நினச்சிடாத, அவங்க வெறும் விஷம் அப்படிங்கிறாங்க. ஏடி நீ பெற்ற பிள்ளைய அவங்க பெற்ற பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க, பாரு நேரத்துக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க, சாப்பாடை கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களுக்காக தங்கணும்னு அவசியமே கிடையாதுலடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, கிறிஸை பிடிச்சதுனால செய்கிறாங்க, உனக்கு செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரியல, இல்லை உனக்கு யாரும் இல்லை, கிராமத்தில் வந்து அந்த ஒரு வீடு இருக்குது, அந்த ஒரு வீடை எழுதி வைங்களான்னு நினச்சி கூட அவங்க செய்யலாம் அப்படிங்கிறாங்க. முப்பாட்டு உன் புத்தி அவங்களுக்கு வராது அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடி, பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படுறவங்க அவங்க இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீ தான் அப்படி நினைக்க, இந்த வீட்டை வந்து எப்படியாவது அடையணும், என்னையும் மனோஜ் வெளியேற்றணும், சுதீரவையை வெளியேற்றணும், இந்த வீட்டில் அவங்க மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஆன்ட்டியும் பல முறை என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீனும் உங்கள் அத்தையும் நினைக்க தப்புடி, அந்த பிள்ளைகள் அப்படி கிடையாது சரியா அப்படிங்கிறாங்க. என்ன நடந்தாலும் அந்த மீனாவுக்கு முத்துக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பியாம்மா, எனக்கு நீ ஒரு நேரம் கூட சப்போர்ட் பண்ண மாட்டியாம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்டி கல்யாணி, நீ சொல்கிறது கரெக்டாக இல்லை, அப்புறம் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் சொல்லு, அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்க, நல்லவங்க அவங்க, பாரு அவங்க வேலையை கெடுத்து நீங்களை பார்க்கணுன்னு அவசியமே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அவங்க அன்னாடம் காட்சி 50க்கும் 100க்கும் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்க நிலமை அப்படி தான். பிஸ்னஸ் எங்கள் மனோஜ் மாதிரி பிஸ்னஸோ நான் என்ன மாதிரி பிஸ்னஸோ அவங்க எதுவும் பண்ணலை, அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவளுக்கு உடம்பு சரியில்லைனா வேலைக்கு போகாமல் தான் இருக்க வேண்டியிருக்கும், பொண்டாட்டியாக ஹாஸ்பிட்டல் கூட்டி போனால் வேலைக்கு போக முடியாது, அது உலக நடப்பு தான். இதை அவங்க வந்து வேலைக்கு போகாத மாதிரி பில்டப் பண்ணுறாங்க, அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. கல்யாணி, நீ கடந்து வந்த பாதையை மறந்துடாத, நம்மளும் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம், கிராமத்தில் நமக்கு இருக்கிற ஒத்த வீடு, அந்த ஒத்த வீடு எவ்வளோ நாள் கடனாக இருந்துச்சு, நீ பார்லர் ஆரம்பித்த பிறகு தான் கொடுத்த காசை வச்சு தான் அதை நம்ம வந்து மீட்டோம், அந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்கியிருந்தோம், ஊராக நம்மளுக்கு கடன் கொடுக்க முடியாமல் அலைஞ்சிட்டு இருந்தோம், உங்கள் அப்பா அவ்வளோ கடன் வாங்கி வச்சுருந்தாரு சரியா, கடனுக்காக தான் கடன் வாங்கினவட்டும் உன்னை கட்டி கொடுத்தாரு, இல்லைன்னா அவ்வளோ வயசான மாப்பிள்ளைட்ட உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறது இல்லை, நீ வாழ்ந்த 2 மாதத்தில் பிள்ளை உண்டாயிட்ட,
அவரும் 4ஆவது மாதம் செத்து போனார். அதுலேருந்து நீ மாசமாக இருந்து குழந்த பெற்றதுலேருந்து நம்ம ரொம்ப கஷ்டம் பட்டுருக்கோம். என்றைக்கு இந்த குழந்தைய பெற்று என்கிட்ட தந்துட்டு நீ ஒரு வயசில் வந்தையோ அதுக்கப்புறம் பார்லர் வேலை பார்க்கன்னேன். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் முடித்த புதுசில் உங்கள் மாமியார் வந்து எனக்கு வந்து பார்லர் வச்சு தந்தாங்கம்மா, நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவ்வளோ நாள் நீ கஷ்டத்தானடி பட்டிருக்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீ கஷ்டப்பட்டவங்கள வந்து இப்படி பேசுகிற, உனக்கு மனசு எப்படிடி வருது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, கஷ்டப்பட்டவங்க எல்லாமே நல்லவங்க தான். ஆனால் அந்த முத்து மீனா முத்து நல்லவங்களே கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க, அம்மாட்ட எவ்வளோ சொன்னாலும் இந்த மீனாவும் முத்தையும் வந்து புரிஞ்சிக்கவே மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்காங்க. சரிடி தூங்கு கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் தூங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ரூமில் அவங்க இங்கே அலைஞ்சிட்ருக்காங்க. நம்மளை சொல்கிறாங்க, மதியம் தானே நீ எப்போவுமே ஏசி போட்டு தூங்கலாம், தூங்க வேண்டியதானே விஜயா அப்படிங்கிறாங்க. எனக்கு கடுப்பாக இருக்குங்க. எங்கேயோ இருந்து வந்தவங்க ஏசி ரூமில் தூங்குறாங்க. என் மருமகளும் என் மகனும் வந்து வெளியே தூங்குறாங்க நைட்டு, கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்கள வேணால் ரூமில் தூங்க சொல்ல வேண்டியது தானே, சின்ன பையன் தானே தூங்குறான் அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த பாட்டி தான் உள்ள போய் படுத்துக்கிறா, இந்த மீனாவும் அதுதான் சாக்குன்னு சொல்லி அந்த ஏசியில் போய் உள்ளே படுத்துக்கிறா அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாருமே லேடிஸு படுத்துக்கிடட்டும், மனோஜ் மட்டும் அவங்க போகிற வரைக்கும் ஹாலில் படுத்துக்க வேண்டியதான், இல்லையா நம்ம ரூம்லேருந்து கூட தூங்க வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது, இங்கே இடம் தான் பெரிய இடமா இருக்குது அப்படிங்கிறாங்க. என் பையன் தரையில் படுக்கணும் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று செய்வோம், நான் வேணால் தரையில் படுக்கேன் பாயில், என்னால் முடியும், உன் பையனும் நீனு வேணால் இந்த இதில் தூங்கிக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஒரு பிரச்சனையை பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணி அவங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. நீ பண்ணுறது தப்புன்னு தெரியுது அந்த பொண்ணுக்கு, அந்த விஷயத்தில் நியாயமாக அந்த சீனுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன தப்பு நான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணல, வந்த விருந்தாளை வந்து வாங்கன்னு கேட்க மாட்டேன், அவங்க வந்த விருந்தாளை எப்போ போவீங்கன்னு கேட்பேன். அது போக வந்து பச்சை பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. அவங்களாம் நம்மளுக்கு விருந்தாளா, அண்ணன் ரோட்டில் போகிறாங்க வராங்க நம்மளுக்கு விருந்தாளா அப்படிங்கிறாங்க. யாரையும் உபசரிக்கணுங்கிறது தமிழோட ஒரு பண்பு. வாரவங்கள வாங்கன்னு கேட்கணும், வந்திருக்கு யாரோ எதிரியே வந்தாலும் ஒரு வாய் தண்ணியை கொடுத்து என்ன விஷயம் வந்தீங்கன்னு கேட்கணும், நல்லா இருக்கணும், எல்லாரையும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். அப்பேற்பட்டவங்க தான் தமிழங்க. நான் வீட்டுக்கு வந்தவங்க வந்து எப்போ வெளில போவாங்க, அவங்கள என்ன நம்ம என்னன்னு பேசிகிட்டு இருக்கேன். எல்லாருமே ஒரு உறவு தான், புரிஞ்சுக்கோ. அங்கங்கே வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் அன்பாக நேசிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. யாருங்க ஆதரவாக இருக்கணும், அவங்க யாருன்னே தெரில, அவங்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்கணுமோ அப்படிங்கிறாங்க. சரி, நீ ரோட்டில் போகிற, கீழே விழுந்துட்ட அப்படின்னா வந்து ரோட்டில் உன் சொந்தக்காரங்க தான் காப்பாற்றுவாங்களா, இல்லை உனக்கு வேண்டியவங்க தான் காப்பாற்றுவாங்களா? ரோட்டில் போகிற யாராக இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவாங்க, அதான உண்மை. அப்போ அவங்க நம்ம ரத்த சொந்தமா இல்லை, நம்ம உறவா இல்லை, ஆனால் நம்மளுக்கு செய்கிறாங்கல்ல ஒரு பாசத்தில், அதே பாசத்தில் நம்ம யாருக்கும் நன்மை செஞ்சால் நம்மளுக்கு நன்மை நடக்கும், யாருக்கும் தீமை செஞ்சால் தீமை நினச்சா தீமை தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்படி நீங்கள் போதனை மட்டும் போதிக்கிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க. அதனால தாங்க நீங்கள் வந்து ப்ரொமோஷனே வாங்காமல் அதே வேலையை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க. நானாவது ரயில்வேல வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நீ என்ன வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருக்க அப்படிங்கிறாங்க. நான் ரயில்வே எம்ப்ளாயோட பொண்டாட்டி, இதை மட்டும் பெருமையாக சொல்லிக்க, என்ன குறைச்சி பேசுவேன். ஆனால் வந்து எந்த பொண்டாட்டியும் தன்னோட புருஷனை வந்து குறைச்சி பேச அனுமதிக்க மாட்டாங்க, நீ அனுமதிக்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே குறைச்சி பேச அனுமதித்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ சொன்னேன், மீனாவை பாரு, முத்து வந்து ஒரு டிரைவரு, அவனை வந்து யாராவது டிரைவரோ சாதாரண டிரைவரோ ஒன்றுத்துக்காகவாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், அந்த பிள்ளை விடுதாளா, கரெக்டாக இருப்பா அப்படிங்கிறாங்க. அவளை மாதிரி நான் தர டிக்கெட்டு கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. அவள் தர டிக்கெட்டு கிடையாது, அவள் எவ்வளவோ அவசரத்தில் இருக்கா, சரியா, அவளுடைய குணமே வேறு. நீ வந்து சும்மா கிடந்து எதையாவது பேசுன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்காத, சித்தனாம தூங்கு, நான் மதியம் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் தூங்கலை அப்படிங்கிறாங்க. தூங்காட்ட வெளியே போ, நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு நேராக ஏசியை போட்டு தூங்கிடுறாங்க. நம்மளை சூழ்நிலை ஹாலில் உட்காந்துருக்காங்க. உடனே எல்லோரும் நிம்மதியாக தூங்கிட்டுருக்காங்க. அந்த கிழவியும் அந்த பையனையும் வந்து நிம்மதியாக தூங்க வைக்கக்கூடாது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவே வீட்டுக்கு வெளியே போய் எல்லாரும் அமுக்குறாங்க. அங்கே சவுண்டு கேட்டோடனே ரோகிணி எல்லோரும் ஓடி வராங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரோகிணி தூக்கத்தை கெடுத்துட்டான் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, சவுண்டு கிடச்சா தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் அமுக்குனம்மா, அந்த கிழவியும் அந்த சின்ன பையன் இந்த வீட்டில் கிடந்து அலும்பு பண்ணிட்டு கிடக்காங்க, அவங்க எப்படியாவது வெளியே போட்டு தான் டார்ச்சர் பண்ணதுக்காக தான் அமுக்குனம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி நினைக்காங்க, எங்கள் அம்மாவும் என் பையன் இருக்கிறது அவங்க சுத்தமாகவே பிடிக்கலையே, இப்படிலாம் பண்ணுறாங்களே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆண்டி அந்த பையன் கொஞ்சம் வயசு பையன், உங்களுக்கு இறக்கம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அம்மா இறக்கம்லாம் இருக்க தான் செய்யுது, நீனும் என் பையனும் வெளியே படுக்கிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் உள்ளே தான் தூங்கினேன் அப்படிங்கிறாங்க. நீனும் மனோஜும் ஒன்றா தூங்குறதுக்கு தானம்மா உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன், இந்த ரூமை தனியாக வாங்கி தந்தேன், இப்போ நீங்கள் வந்து அவங்களால வெளியே படுத்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி ஒரு வாரம் தானே, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு போட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா சொல்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஏம்மா பார்த்துட்ருக்கணும்,
நீ ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு, என் வீட்டு மருமக, அவங்க யாரோ என்னமோ இந்த முத்து மீனாவும் தேவையில்லாத ஆட்களை பூரா வீட்டு கொண்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ எத்தனை பேரை கூப்பிட்டு வர போகிறாங்களோ அத்தனை பேருக்கு நீ கொடுத்துட்ருப்பியாம்மா, ரூம் கொடுத்துட்ருப்பியா அப்படிங்கிறாங்க. நான் தெருவில் போகிறவங்களாம் என் அத்தை கொடுக்க போகிறேன், இவங்களுக்கு தானே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கும் உனக்கு என்னம்மா சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நினைக்காங்க, இது எங்கள் அம்மா, இது என் பையன், என்னால் சொல்லக்கூட முடியலையேன்னு சொல்லிட்டு இவங்களையும் பார்க்க நல்லவங்களா தெரியுது ஆண்டி, அதனால் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நல்லவங்க நினைக்க முடியாது, அந்த பொம்பளை மொழியே சரியில்லை, நீ வேறு ரூமில் படுக்க வச்சுருக்க, கையில் கிடக்குது ஏதாவது கலான்ட்டு போயிடாமல், அதனால் நீ ரொம்ப கவனமாக இரு, அந்த பொம்பளையை பார்க்க திருடி மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை என்ன இப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்க, நீ ஏம்மா கோவப்படுற, உன் நகையெல்லாம் பத்திரமா வச்சுக்கா, அந்த ரூமுக்குள்ளே வந்ததே வந்து உன் நகையை ஏதாவது எடுக்க தான் வந்திருப்பான்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவள் கிளம்பும்போது அவளை செக் பண்ணி தான் அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற, உண்மையை தான் சொல்கிறேன், அவள் யாருன்னே தெரியாது, அவள் வந்து முந்தாண்டியில் என்னத்தையாவது வச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, நீ தான் நட்டப்படுவ, உன் நகையெல்லாம் இருக்கான்னு போய் பாரு அப்படிங்கிறாங்க. அங்கே எங்கே ஆண்டி இருக்குது, என் தாலி செயினை வந்து கடை மனோஜ் வந்து பிரச்சனைக்கு சமாளிக்கிறது கொடுத்தாச்சு, அது போக ரொட்டேஷன் பண்ண பணம் இல்லைன்னு சொன்னார், என் நகையை அடை வச்சு கொடுத்துருக்கேன், இப்போ அங்கே நகை எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. நகை தங்க நகை இல்லை, வெள்ளி பொருள் இருக்குல்ல, வெள்ளி பொருளை தூக்கிட்டு போயிட்டானா அப்படிங்கிறாங்க. அங்கே என்ன வெள்ளி பொருள் இருக்குது அப்படிங்கிறாங்க. குங்குமச்சிமிலேருந்து எல்லாமே நீ வெளியில் தான் வாங்கி வச்சுருக்க, அதை தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போயிடுவான், ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, அதனால் ஒரு கண்ணை வந்து விளக்கண்ணே ஊற்றிய பாருமா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ரோஹிணி ரூமில் போய் அழுறாங்க. எங்கள் அம்மாவையே திருடின்னு என்கிட்டயே சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு போய் அழுறாங்க. உடனே ஏன் கல்யாணி அழுற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் அழுத சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் உள்ளதை சொன்னோம்னா எங்கள் ஆண்டி பேசின சொன்னோன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணாமான்னு சொல்லிட்டு, இல்லைம்மா ஒன்றும் இல்லை, உங்களோட இருக்கேன், எனக்கு சந்தோஷமாக சிரிச்சு கூட பேச முடியல பாரு அப்படிங்கிறாங்க. நீ என்னடி செய்வ, உன் புருஷன் வீட்டில் எதுவுமே நீ உள்ளதை சொல்லலை, நீ உள்ளதை சொல்லியிருந்து இயல்பு நிலையில் இருந்துச்சுன்னா நாங்கள் வரலாம் போகலாம் தங்கலாம், நீ கூட வந்து எங்களை உரிமையாக கூப்பிடலாம், அதுக்கு வழியில் இல்லடி அப்படிங்கிறாங்க. நான் வேணா சம்மந்தியமாட்ட பேசட்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நல்லா இருப்பேன், எங்கள் அத்தை இன்றைக்கி இருக்க நிலைமையில் வந்து நீ எதையாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்க இது வேறு மாதிரி போயிடும், நீ சொல்லாதம்மா, நான் தகுந்த நேரம் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னைக்கிடி சொல்ல போகிற, என்னைக்கு தான் நீ சொல்ல போகிற, என்னைக்கு தான் என் பேரை வந்து நீ அம்மானு வாய் நிறைய கூப்பிட்டு எல்லோரும் முன்னாடி நீ வந்து அவனை மடியில் தூக்கி வைக்க போறியோ, அவன் என்னைக்கு சந்தோஷப்பட போகிறான்னு எனக்கு தெரியலடி, அந்த நாளுக்கு தாண்டி நான் காத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது ஒரு நாள் கண்டிப்பாக வருமா அப்படிங்கிறாங்க. எனக்கு வருமானு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. டம்முன்னு கதவை 2 முன்னாடி தட்டுதாங்க. தட்டினோன்னே ஆகா ஆண்டி தான் உள்ளே வராங்க போல, ஏம்மா என் பக்கத்தில் கதை பண்ணி இந்த பாயில் போயிருமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க. என்ன ரோஹிணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, மதியம் தூங்குறீங்களா அப்படிங்கிறாங்க. தூங்கலை மீனா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை கிறிஸ் என்ன செய்யறான்னு பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. கிறிஸ் நல்லா தூங்கிட்டுருக்கான், நீங்கள் டம்முன்னு கதவை தட்டினீங்கன்னா நல்லா இருக்காதுல்ல, நீங்கள் வந்து ரூமுக்குள்ளே வரணும்னா ஒரு ஃபோன் அடிங்க, நான் கதை திறந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருந்தாங்க. என்ன கிறிஸ் என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. எங்கள் நல்லா தூங்க தான் செய்கிறான் அப்படிங்கிறாங்க. சரி ஜூஸ் குடிச்சானான்னு கேட்டியா அப்படிங்கிறாங்க. அதை கேட்கறதுக்குள்ளே ரோஹிணி வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஃபோன் அடித்து கேளு அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடிக்காங்க. ரோஹிணி ஜூஸ் குடித்தானா கிறிஸ் அப்படிங்கிறாங்க. கிறிஸ் வந்து ஜூஸ் குடிச்சிட்டான், நீங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணியோ கதவை தட்டிகிட்டே இருக்காங்க மீனா, எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு, கிறிஸ் நான் நல்லா பார்த்துக்கிறேன், என் பையன் தானே அப்படிங்கிறாங்க. என்ன மீனா என்ன ரோஹிணி சொல்கிறீங்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் ரூமில் தானே இருக்கேன், வாய் தவறி வந்துடுச்சு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க மீனாட்ட. மீனா உடனே ஃபோன் வச்சுருக்காங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஜூஸை குடிச்சிட்டானா கிறிஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. சரி குடிச்சா சரி தான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை கேட்குற எந்திரிச்சு வந்துடுறாரு. என்ன முத்து வேலைக்கு போய்ட்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மனசுக்கே சரியில்லை, அந்த கிறிஸ்ட்டுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, மீனாவுக்கு வேறு சரியில்லாமல் இருந்துச்சு, அதான் மனசு கேட்க வந்துட்டோம்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உண்மை தான், அவரே பொண்டாட்டி மேலே அவரே அக்கறை இருந்தால் சரி தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏங்க இவன் பொண்டாட்டி நல்லா தானங்க இருக்கா, இவன் வந்து இப்படி வேலை செஞ்சால் தானே வந்து வீட்டு பத்திரத்தை திருப்ப முடியும், வைக்க முடியும், இவன் இப்படி பொண்டாட்டியே சுற்றிட்டு வந்தால் எப்படி வீட்டு பத்திரத்தை திருப்பான், எப்படி வீட்டு செலவு கொடுப்பான் அப்படிங்கிறாங்க. இன்னைப்பா பாருங்கப்பா, அம்மாவுக்கு அக்கறை வந்து நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பாதான் அவங்க பிரச்சனை அப்படிங்கிற. ஆமாடா, என் வீட்டு பத்திரத்தை கொண்டு அடை வச்சு தான் அவனை கார் இருந்தார், நீ அதையும் விற்று குடிச்சிட்டேன், நான் எங்கள் அம்மா குடித்தேன் அப்படிங்கிற. ஆமாம், ஃப்ரெண்டுக்கு விற்று கொடுக்குறதுக்கு இது என்ன பெரிய நீ கோடீஸ்வரனா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க தேவையில்லை, எப்போவுமே என் பத்திரத்தை திருப்பி எனக்கு தந்துட்டான் அப்படிங்கிறாங்க. நீ என்னங்க சொல்கிறீங்க, பத்திரம் என்கிட்ட இல்லை அடவில் இருக்குன்னீங்க அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட பத்திரம் வந்தால் அது மறுபடியும் அடகு கடைக்கு போயிருங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னேன், பத்திரம் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அமைதியாக இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஏம்மா நான் பத்திரத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடி திருப்பி கொடுத்துட்டேன், ஆனால் அவங்க அந்த உண்மையை வந்து அப்பா அவங்கள்ட்ட சொல்லலை, நான் சொல்லட்டான்னு கேட்கும்போது வேண்டாம்,
நீ சொன்ன அப்படின்னா மனோஜுக்கு இந்த பாத்திரத்தை வச்சு எங்கேயா குண்டாட வச்சு கொடுத்துட்ருப்பா, இல்லைன்னா அதை வீணாக்கிக்கிட்டு இருப்பா. அதனால் வீட்டு பத்திரம் பத்திரமா இருக்கட்டும், மீனாட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மீனாட்டை தான் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி நீ கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க. என் புருஷனும் எங்கள் மாமாவும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னபோது நான் எப்படி அத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியா எல்லோரும் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தில்லாலங்கடி வேலை தான் பார்த்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏன் தெரிஞ்சு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க, நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாள் வந்திருக்காங்க, இந்த நேரத்தில் நீங்கள் சவுண்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் அது கஷ்டமாக தெரியும், நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ உனக்கு இமேஜ் பிரச்சனை, உன்ன மாதிரி ரோட்டில் போகிறவங்க யாரையாவது கூப்பிட்டு வந்துடுவேன், அவங்க நம்ம சொந்தக்காரங்கன்னு இதை மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்காத, ரொம்ப கடுப்பாயிடும், இவங்க விருந்தாலாம் சொந்தக்காரங்களாம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா அவன் என் கை நீட்டி ரொம்ப நாள் ஆச்சு, என்னை கை நீட்ட வச்சிடாத, அமைதியாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க கண்டவங்களுக்காக நீங்கள் என்ன கை நீட்டுவீங்களா, நான் என்னங்க தப்பு செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. நீ எல்லாம் பண்ணுறது எல்லாமே தப்பு தான், கரெக்டாக இல்லைன்னா பிச்சு போகும் பிச்சு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஒரு மாதிரி இருந்து, மீனா முன்னாடி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோவத்தில் ரூம் பார்த்து போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கிராமத்துலேருந்து பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி வந்தோடனே, பாட்டி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அண்ணாமலை எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மீனா ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன மீனா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஆஸ்பத்திரி போலையாம் பேத்தி அப்படின்னு நெத்தியில் கை வச்சு பார்க்காங்க. உடனே சரிம்மா இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்கல்ல அப்படிங்கிறாங்க. சரி இந்த பண்டத்தை வச்சுக்காங்க, சாப்பிடுங்க, சுருதி ரவிக்கு இந்த பண்டத்தை கொடுங்க, இந்த இவன் வீணாக போனவன் மனோஜ் இருக்கான்ல அவனுக்கு ரோகிணிக்கு இதை கொடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மாவுக்கு சவுண்டு கேட்குது. இந்த சூழ்நிலையில் ரோகிணி ரூம் அடைச்சிருக்குன்னு எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி ரூமில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. மணி கதவை தட்டுறாங்க. ஏன் மீனா எங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணது கூப்பிடல, பாட்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க. ஏய் உன்னை வந்து கூப்பிடக்கூடாதா பாட்டி வந்தோம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம், உள்ள கிறிஸ் வந்து தூங்கிட்டு இருக்காங்களா அப்படிங்க. என்ன கிறிஸ் தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. இல்லை பையன் உன் பையனா, உனக்கு குழந்தலாம் பிறந்துட்டா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை பாட்டி அது வந்து கிறிஸ்ன்னு ஒரு தெரிஞ்ச பையன், உங்கள் கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தில் இருக்க பையன் அப்படிங்கிறாங்க. என்னது என் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்காங்களா, அது யார் நான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்குறாங்க ராணி. ஏன் ராணி நீ எங்கே அப்படிங்கிறாங்க. இங்கே தாம்மா வந்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன விஷயமா வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து மீனாவும் கிராமத்துக்கு வரும்போது பழக்கவங்க, நான் கூட உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஆமாம் என்ன வரோம் அப்படிங்கிறாங்க. பேரன் கீழே வந்துட்டான். ஐயோ இன்னும் ஆளே அப்படிங்க, கண்ணெல்லாம் பிரிச்சுட்டாங்க, ஒரு வாரத்துக்கு வந்து வெளிச்சம் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் இங்கே இருக்கோம், என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க முத்து மீனாவும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே முத்து மீனாவும் தங்கமான ஆட்கள் தான், என் பேரன் பேத்தியும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாச்சாரம்மா, உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைக்குமா, அதனால தான் பக்குவமாக அந்த பிள்ளைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே என் பேரனை அப்படின்னா வளர்த்தேன், ஆனால் விஜயா வந்து அப்படி நினைக்கிறது கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன ஓவர் சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரூம் கூப்பிட்டு வெளில வராங்க. அத்தை வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை வாங்கலாம், இவ்வளோ நேரம் எங்கே போனேன் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ரூமுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. மாமியார் வந்திருக்கேன், வாங்கன்னு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. வந்தோடனே தான் கேட்டோம்ல அத்தை அப்படிங்கிறாங்க. சரி எல்லோருக்கும் காப்பி போடு அப்படிங்கிறாங்க. மீனா காப்பி போடு அப்படிங்கிறாங்க. ஏய் நான் மாமியார், நான் வந்துட்டு எல்லோரும் காப்பி போடு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் காப்பியை போடுதாங்க. காப்பியை போடணும், எல்லோரும் கொடு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கொடுக்குறாங்க. அந்த ரூமில் 2 பேர் இருக்காங்க, ரூமில் 2 பேர் கொடு அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு நான் எப்படி தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏய் அவங்க நம்ம சொந்தக்காரங்க தான் சரியா, கிராமத்துள்ளில் நமக்கு சொந்தக்காரங்க, நம்ம பக்கத்து ஊருக்காரங்க, அவள் ராணி என் சொந்தக்காரி, அதனால் அவளை கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு அல்லு கலருது. ஆகா அவங்க உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்படி நம்மளுக்கு உறவினர் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்குலாம் தெரியாது, தூரத்தை சொன்னோம், எனக்கு அது சரியாக உறவுமுறை சொல்ல தெரியல, ஆனால் நம்மளுக்கு சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிறாங்க. உடனே வேறு கடுப்பில் போய் காப்பி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பி குடிக்கிறேன், அந்த பையனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளில வராங்க. உருன்னு வராங்க. சிரிச்ச முகமாக தான் வாயேன், வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்கு, யார் இருந்தாலும் வாங்கன்னு கேட்க மாட்டேன், கண்டிப்பாக அவங்கள மனசை நீ கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்திருப்பேன், நல்ல வேளை நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஒரு வாரத்துக்கு நீங்கள் தயவுசெய்து இங்கே இருங்கம்மா, விஜயாவோட ஆட்டம் அடங்கணும்னா அதான் சரியாக இருக்கும், அதுபோக ஒரு வாரத்துக்கு அவங்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு வாரம் இருந்துட்டு போகலான்னு தான் வந்தேன், விவசாய வேலையெல்லாம் வந்து நெருங்கிருச்சு, இன்னும் அடுத்த மாதத்துல இருந்து தான் மழை காலம் வரும், அப்போ தான் நான் விவசாயத்துக்கு போகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதம் கோடை காலம் தானே, கோடை காலத்துக்கு நான் ஒரு பருவம் பண்ணலை, தென்னை மரத்தை வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டாச்சு, அதனால் வந்து நம்ம பாப்பாத்தியை பார்த்துக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் போய்க்கிறேன், ஒரு வாரத்துக்கு நான் இருக்கேனே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த பையன் கிறிஸு ஓடி வரான். ஓடி வந்து
காலில் உட்காந்துருக்கான். மீனா வா கிறிஸ் பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு நல்லாயிட்டு ஆண்டி அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவை எங்கே அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் கல்யாணி அம்மாவை எங்கே அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணி சிறுதுன்னு முழிக்காங்க. அம்மா அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்த விஜயா பாருங்க அத்தை, யாரையோ கொண்டு அங்கே கொண்டு வச்சாங்க, இப்போ அம்மான்னு கூப்பிடுதான் அவன். ஏய் வெளில போடா தூரப்போடா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்படி திணறாங்க. உடனே இது எங்கள் அம்மா, இது எங்கள் அம்மா விட்டு நான் எதுக்கு போகணும், இது நான் போக மாட்டேன், இதான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியோட அம்மா ரூம் விட்டு வெளில வந்துடுறாங்க. கிறிஸ் வாடா நம்ம போயிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்களாம் போக வேண்டாம்மா, அவன் ஏதோ இதில் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. உடனே ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. உடனே அப்படியே சமாளிக்கிறாங்க ரோகிணியோட அம்மா. இல்லை அம்மா இல்லைல்ல, அந்த பாசத்தில் 2 நாள் அவங்க பாசம் கட்டணுன்னா ரோகிணிகிட்ட அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பிளான் பண்ணி தானே வந்திருக்கீங்க, ரோகிணியை வந்து இப்படி ஏதாவது ஒரு அன்பை காட்டி அவங்ககிட்ட பணமோ ஏதாவது பறிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொன்னாங்க, அத்தை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி வாய் ரொம்ப நீளுது அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, விஜயா வாயை மூடிக்கிட்டுரு அப்படிங்கிறாங்க. உடனே தம்பி இது உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இது எங்கள் அம்மா தான், இவங்க என்னை அத்தை அத்தைன்னு முன்னாடி கூப்பிட சொன்னாங்க, நானும் கல்யாணி அத்தைன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவும் பாட்டியும் காலையில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை நான் கேட்டேன். இவங்க என் பையன்னு சொன்னாங்க, என்னை தூக்கிலாம் கொஞ்சினாங்க, ரூம்புக்குள்ளே நான் அவங்க அம்மா தான்டா அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நீ என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ராணி இதுதான் உண்மை, அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே திருன்னு முழிக்காங்க. அம்மா எதுவும் சொல்லிடாதுன்னு சொல்லி கண்ணை காட்டுதாங்க. உடனே அப்போ தான் நினைக்காங்க ரோகிணியோட அம்மா, நம்ம இன்றைக்கி நிலைமையும் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும், சொன்னால் தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும், கல்யாணி வாழ்க்கைக்கும் தீர்வு வரும். நாச்சியார் அம்மா ரொம்ப பக்குவமான ஆள், அந்த அம்மாவை மீறி அவங்க மருமவா ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லை, அதனால் இன்றைக்கி உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எல்லாருமே என்னை மன்னிக்கணும், குறிப்பாக முத்து மீனாவை என்னை ரொம்ப மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க. மீனா முத்து சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்குமா மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், அந்த உண்மையை உங்கள்கிட்ட மறைச்சிருக்கேன், அது நான் பண்ண தப்பு தானே, என் வயசுக்கு நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, எனக்கு வேறு வழி தெரியல, எல்லாமே என் பொண்ணால் தான் நான் வந்து அதை சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஓடி போய் ரோகிணி வந்து ரோகிணியோட அம்மா வாயை பூத்துறாங்க. உடனே கல்யாணி கையெடு அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா வேணாம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ எதுக்கு அவங்கள அம்மான்னு கூப்பிட்டுட்ருக்க, அவன் வேறு ஒன்று அம்மான்னு கூப்பிட்டுட்ருக்கான், என்ன தாங்க நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மா சொல்கிறாங்க, உண்மை தான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கிறிஸோட அம்மா தான் இது, இவ பேர் கல்யாணி, ரோகிணி கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நாச்சியார், என்ன ராணி சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மை தான், எனக்கு ஒரு மகா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மெட்ராஸில் இருக்காலாம், ஏதோ பார்லர் வச்சுருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. இது இவ தான் பார்லர் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ இது தான் மகளா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் இவ வெளிநாட்டுக்காரின்ல சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இவளுக்கு வெளிநாடெல்லாம் கிடையாது, என் மக தான் அப்படிங்கிறாங்க. உடனே நாச்சியார் சொல்கிறாங்க, என்ன ராணி சொல்கிற, நீ சொல்லுது உண்மை தானா அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் ஓடி போய் என் செல்லை பாருங்கள் பாட்டி, இதில் நானும் எங்கள் அத்தையும் இருக்கிற பாட்டி ஃபோட்டோ இருக்கும், அது போக நாங்கள் ஸ்கூலில் சேர்க்கும் போது பிறந்த சான்றிதழும் இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு காமிக்கிறாங்க. இதை காமிக்கும் போது ரோகிணி கூட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வருது, ரோகிணியோட முன்னாள் கணவர், இதில் பிறந்த சான்றிதழ் எல்லாம் வருது. இதை பார்த்த பாட்டி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆனாலும் இது என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லை வாங்கி பார்க்காங்க விஜயா ரொம்பவே ஆடி போயிடுறாங்க. இந்த கிறிஸ் போய் சொல்கிறது எல்லாம் உண்மை தான் போலையா அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முடிக்காங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருமே வாங்கி பார்க்குறாங்க. அந்த சூழ்நிலையில் மனோஜும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. வந்தோடனே டேய் மனோஜ் நீ ஏமாந்துட்டடா, நீ மோசம் போயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க, அழுகுறாங்க. ஏம்மா நான் என்ன வகையில் மோசம் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி ரோகிணி நம்ம இவ்வளோ நாளும் ஃப்ராடு பண்ணியிருக்காடா, பேர் ரோகிணியே இல்லையாண்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் மாடெல்லாம் வேறு ஏதாவது பேர் வச்சுருப்பா, அவள் வெளிநாட்டில் இருந்தவள் அப்படிங்கிறா. டேய் இன்னும் முட்டாளாக இருக்காடா, அவன் பொண்டாட்டியே கிடையாடா, இன்னொருத்த பொண்டாட்டிடா, அவள் கல்யாணம் பண்ணி யாருக்குன்னே பிள்ளை பார்த்துருக்காடா அப்படின்னு. ஏம்மா என்னம்மா ஒன்றுத்துக்காக இறுதியாக சொல்லியிருக்கு, நாடகம் எதுவும் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் பார்க்கலடா, உண்மையிலேயே அவள் வந்து கல்யாணம் முடிஞ்சவளாண்டா, அதுக்குள்ளே ஆதாரம் அந்த சின்ன பையன் வச்சுருக்காண்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த வீட்டில் ஏதோ குலகம் பண்ணதான் அவங்க வந்திருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி நான் தான் வீட்டுக்குள்ள விட சொன்னேன், ஆனால் அவங்க இப்படி பண்ணாங்கன்னு நினைக்கல, வீட்டு விட்டு வெளில போங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இவ்வளோ ஆனப்புறம் நான் எதுவும் மறைக்க விரும்பல மனோஜ், இந்த கிறிஸ்டியனோட பையன் தான், இது எங்கள் அம்மா தான், எனக்கு சொந்த ஊர் இந்த குமரிபாளையம் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவிலேருந்து எல்லாருமே ஷாக் ஆகி அங்கங்கே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி பேச ஆரம்பிக்காங்க. இன்னுமே என் பையனை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன், என் பையனுக்கு இன்றைக்கி கண்ணுக்கு வந்து அடி லைட்டாக பட்டு சரியாக போச்சு, ஆனால் இவனுக்கு ஏதாவது ஆகிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது, எங்கள் அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு, இன்னுமே என் பையன் என் கூட தான் இருப்பான், ஏன்னா
என் பையனை வச்சுட்டு தான் நான் அந்த வீட்டில் இருப்பேன். அப்படி நான் அந்த பையனை வச்சுட்டு நான் அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த வீட்டை விட்டுட்டு என் வீட்டில் இருந்து என் பையனை தூக்கிட்டு நான் வெளில போயிடுவேன். என் பையனை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஆகா, இவ பணக்காரி, பெரிய தொழில் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கட்டி வச்சா, இப்போ என்னன்னா எனக்கு வந்து குமரிப்பாளையம் தான் ஊர், இந்த கிறிஸ்துங்க தான் என் பையன், இது எங்கள் அம்மாங்க, இந்த அளவுக்கு மறப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உறைஞ்சி வேறு வழியே இல்லாமல் பெட்டில் இதில் உட்காந்துட்ருக்காங்க, சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. இதை பார்த்த மனோஜ் சொல்கிறாங்க, ஏம்மா இவ்வளோ போய் சொல்லி கல்யாணம் முடிச்சிருக்கா, இவ்வளோ என்னம்மா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. டேய் என்ன செய்யணும் எனக்கே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இந்த சூழ்நிலை அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா இவ்வளோ உண்மையை வந்து இந்த பையன் சொல்ல போய் தானம்மா சொல்லியிருக்கேன், நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ சொல்லியிருந்தானே அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், நான் மனோஜ் ரொம்ப லவ் பண்ணேன், இந்த வாழ்க்கை எனக்கு எப்படியாவது வேணுங்கிறதுக்காக நான் போய் சொன்னேன், ஒரு பொய்யை மறைக்க ஒவ்வொரு பொய்யா சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இதை வந்து முன்னாடியே நீ சொல்லியிருக்கலாமா, நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, எத்தனை வாட்டி உங்களை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் குமரிப்பாளையத்துக்கு வரும்போதே வந்து என் வீட்டில் தான் வந்து ரோகிணி இருந்தா, அப்போ வந்துட்டு நான் அப்போமாவது சொல்லிடலான்னு பார்த்தேன், அப்பவும் கல்யாணி வந்து என் கையை கட்டி போட்டுட்டா. இப்படி இருக்கையில் வந்துட்டு என்னால் என்ன செய்யணும்னே தெரியல, இன்றைக்கும் நான் சொல்லலை அப்படின்னா காலத்துக்கு அவளும் சொல்ல போகிறதில்ல, நானும் சொல்ல முடியாத நிலமை வந்துடக்கூடாது, நாச்சியார் பாட்டி இங்கே இருக்காங்க, இவங்க எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. நாச்சியார் சொல்கிறாங்க, ரோகிணி, நான் முதல்லே உன்னைய கூப்பிட்டு கேட்டேன், ஏன் உன் வயிறு இறங்கியிருக்கு, புள்ள பெத்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். நீ தான் சொன்ன, நான் வந்து சின்ன வயசில் ரன்னிங் போவேன், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கலந்துக்குவேன் எங்கள் நாட்டில், அதனால் வந்து வயிறு இறங்கியிருக்கு பாட்டி அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்போமாதிரி என்கிட்ட உள்ளதை சொல்லியிருக்கலாம்ல, பக்கத்து ஊருக்கார் தானே ராணி, நான் கூப்பிட்டு பேசி இதை ஒழுங்கு பண்ணியிருப்போம்ல அப்படிங்கிறாங்க. அத்தை இன்னமும் வந்து அவங்க இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க விஜயா. பாட்டி சொல்கிறாங்க, அது எப்படி இருக்கக்கூடாது, அவள் வந்து இன்றைக்கி நிலைமைக்கு மனோஜ் பொண்டாட்டி, அவள் அந்த வீட்டில் தான் இருப்பாள், அவள் பிள்ளை இங்கே தான் இருக்கும், உனக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பம்லாம் நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு கூட கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. நான் எதுக்கு அத்தை வீட்டுக்கு விட்டு வெளியே போகணும், இது என் வீடு அப்படிங்கிறாங்க. உன் வீடு மட்டும் இல்லை, இது என் பையன் வீடு, என் பையன் வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என் பையன் முடிவு பண்ணுவான், நீ முடிவு பண்ணாத, வாயை மூடிக்கிட்டு இரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்பவே சோகமாக இருக்காங்க. உடனே பாட்டி கேட்குறாங்க, ஏன் அண்ணாமலை ரொம்ப சோகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன சொல்லனே தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அண்ணாமலை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.